ஆனா முழுமையா வேலை பார்த்துருக்காங்க. அப்படி களத்துல எல்லா கட்டமைப்பும் இருந்து தேர்தலை சந்திச்ச அனுபவம் இருந்தும் அவங்க ஏதோ முதல் முறை சந்திக்க போகும்போது தீவிரம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் இருந்தும் இந்த பக்கெட்டு இந்த ஆளு நான் அட்டலி வீட்டுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது போயிட்டு வந்துறேன்னு மும்பை கிளம்பி போனா அங்கே திருஷா பின்னாடியே போகுதுன்னா இது கட்சி நடத்துறியா இல்லை வேற நடத்துறியா நான் கேட்குறேன். இதற்கு முன்னாடி தான் நீ அப்படி தெரிஞ்ச எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சாச்சு. இப்போ எந்த சட்ட சிக்கலும் கிடையாது, போலீஸ் எந்த பிரச்சனையும் பண்ண போறது கிடையாது, நீ வாட்ட போகலாம். நான் சத்தியமா சொல்றேன், பிரச்சாரத்தை ஆரம்பிப்பான்னு நினைச்சேன். இதால அட்லி விட்டு வளைகாப்பு விஷயத்துக்கு போறேன், இல்ல திரைப்படத்துக்காக போறாரு. எது போனாலும் தப்புடா. இப்போ என்ன போச்சு, ஜனநாயக திரைப்படம் ஒரு 30 நாள் சென்று போய் நடிச்சுக்கோ. இங்க வேலை என்ன இருக்கு, தேர்தல் வேலைடா. தேர்தல் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு வலிக்குது. நேரம் அங்கே பறந்து போயிட்டாப்ல. இந்த ஆளுக்கு உண்மையிலேயே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து இருக்காரு. இந்த ஆள் உள்ள உட்காந்துக்கிட்டு மக்கள் நம்மளா போட்டுருவா ஓட்டு அப்படின்ற மனநிலையில் இருக்காப்ல. இவர் ஒரு பக்கம் இப்படி இருக்காருன்னா இவங்க கட்சிக்காரங்க தான் உழைக்கிறாங்கன்னா இவங்க இந்த வேலை பார்த்து இருக்காங்க. யாரு யார் மீது எப்படி அவதூறுகள் பரப்புறது, பொய் செய்தி பரப்புறது, அதில் நம்ம குழுக்குழு இருக்கணும். இன்னைக்கு பரப்பி விட்டா நான் பரப்புறேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வேலையாடா டே, இதுவாடா தேர்தல் வேலை. அதோட கொடுமை இடம் பாருங்களேன். டிபியில் என்னது எல்லா டிபியும் மாத்திட்டாங்க. விஜயும் அஜித் சேர்ந்து இருக்கிற மாதிரி, இதுல விசில் வேற அடிக்கிற மாதிரி. இவங்க காலில் விழுந்து கும்பிடாத குறையா ஒவ்வொரு அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்களே ரசிகர்கள், அவங்கள எங்களுக்கு தான் ஓட் போடலாம், தலை வேற தளபதி வேற இல்லை இப்படின்னு இவங்க இஷ்டத்துக்கு பேசி அவங்களாம் ஓட்டு நம்ம போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சத்தியமா சொல்றேன், அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் காலில் விழுகாத குறையா கெஞ்சிக்கு தீராங்க. அதுக்கு வெக்கமே இல்லாம டிபிஎஃப்ல அப்படி மாத்திட்டாங்க. இத்தனை நாளா எடுத்து பார்த்தா அவன் மனைவியில் ஆரம்பிச்சாரு, அஜித் அவர்களுடைய மனைவியில தொட்டு கடைசி அவரோட குழந்தை இருக்கும்ல மகள், அவன் மக வரைக்கும் அசிங்கமா அருவருப்போ எவ்வளோ முடியுமோ கேவலமாக பேசியிருக்காங்க. ஒரே நாள் எப்படா மாறுறீங்க, ஆன்லைனில் உட்காந்துட்டு தான். இது ஒரு பொழப்புன்னு தெரியுதுங்க. இவங்க பொழப்பு நாறுதுன்னா இவங்களோட தலைவன் பொழப்பு அதை விட நாறுது. மொத்தத்தில் இந்த கட்சியை தற்கூறுகளின் கூடாரம் சொல்லணும்னு வச்சுக்கவே, நிச்சயமாக 100% பொருந்தக்கூடிய கட்சி இந்த தற்கூறுகள் முன்னேற்ற கழகம். பதிவோட இறுதியாக ஏப்ரல் 23 தேர்தல்னா ஏப்ரல் 20 நம்ம தொகுதி பிரச்சாரங்களை முடிச்சாகணும். அப்படி பார்த்தா இன்னையிலிருந்து 30 நாள் தான். 30 நாள்ல 234 தொகுதிகளை நீங்க கவர் பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் 7 இடங்கள்ல பேசியாகும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டாரு. இங்கிட்டு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மாநாட்டு விஷயங்களை நடத்தி முடிச்சிருக்காரு, தன்னுடைய மகன் அனுப்பியிருக்காரு, எல்லா மினிஸ்டரும் களத்தில் இருக்காங்க. இது 2 கட்சி மணி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனா இங்க 234 தொகுதியிலையும் ஒரு முறை கூட பார்க்காத ஒரே ஆள் தான் அது விஜய் மட்டும்தான். 234 தொகுதியிலையுமே தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலையும் நீ 10 இடத்துல பிரச்சாரம் பண்ண வேணாம், ஆனால் உன் முகத்தையா காட்டிட்டு வரணும்ல. முகத்தை கூட காட்ட மாட்டேன், நான் சும்மா செய்தியில் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், என் ரசிகர்கள் இருக்காங்க, நான் எதை தூக்கி போட்டால் சாப்பிட்றதுக்கு அவங்க எனக்காக குலைப்பாங்க, யாரை வேணா கடிப்பாங்க, எனவே என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தனி மண்ணில் வாழ்றாரு இவர். 234 தொகுதிக்கும் இனிமேல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 7 தொகுதிகளை போய் பார்க்கணும். இந்த அளவுக்கு சொகுசு வாழ்க்கை வாழ்றவன் கண்டிப்பா போக மாட்டேன் நான் சொல்றேன். எனவே போகாத இந்த நபர் இருக்கார் இல்லையா, இவரை பத்தி நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கரூர்ல 41 பேர் இறந்து போனதுக்கு நேர்ல போக கூட வலிச்ச இவருக்கு அட்டலி வீட்டில் வளகாப்பா மும்பைக்கு பறந்து போறேன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பு நான் கேட்கிறேன். மக்கள் நான் சொல்றேன், ஆரம்பத்தில் கூட ஓரளவுக்கு பிரச்சாரம் பண்ணி இந்த தீவிரமா எடுத்திருந்தா விஜய் நான் பாராட்டியிருப்பேன். அந்த ஆள் தீவிரமா இருக்க மாதிரி தெரியல, அவரோட லைஃப் ஸ்டைல மாத்திர மாதிரி கூட தெரியல. 41 பேர் இறந்த வீடுல அவங்கள கூட வீட்டுக்கு வாங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்படுங்களா வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் வீட்டுக்கு வர வச்சு பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அட்லி ஃபங்க்ஷனா எங்கே மும்பை பறந்து போகிறது. அப்போ நீ எதை விரும்புகிற, எதை முக்கியத்துவம் கொடுக்குற? இந்த ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட்டனா இன்னைக்கு தேர்தலுக்கே நம்மளை வந்து சந்திக்க விரும்பலைன்னா இந்த ஆள் எதுக்கு வருவான் நினைக்கிறீங்க? எனவே இந்த தற்கூறிகளை ஒட்டு மொத்தமாக தவிர்க்கிறது நல்லது. எனவே இறுதியாக டிவி கேட்க சொல்கிறேன்னா, ஏதாவது உருப்படியாக வேலை இருந்தால் பாருங்க. 1008 பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஏதாவது குரல் கொடுக்க முடியுமா, அதன் மூலமாக மக்கள்கிட்ட ஏதாவது நம்பிக்கை பெற முடியுமா, அதை பாருங்க. நான் தலைமறைவாயிட்டேன், சீமான் அதை பேசிட்டாரு, இப்படி பொய் செய்தி பரவாயில்ல, என்ன உனக்கு சந்தோஷம் நான் கேட்குறேன்? உன்னை தூக்குற ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். இதை கடைசி வாணிங்க சொல்கிறேன், போலீஸ் செய்திகள் இதுக்கு மேலே நீ பரப்புறேன்னு வச்சுக்கவேன், நீ எழுதி வச்சுக்கோ, நீ சிறைக்கு போகிறத அந்த லாட்ரி கேம்பரு அவனால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது.